ஹாய்க்கல் வணக்கம் மக்களே. இப்போ இந்த வீடியோவில் நாம என்ன பார்க்க போறோம்னா ஒரு சில முக்கியமான அனிமியோட தமிழ் டப்பிங்க இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நண்பா. ஸோ அதெல்லாம் என்னென்ன அனிமி, இதை தவிர வேற என்ன தமிழ் டப் அனிமி அப்டேட்ஸ் எல்லாமே இருக்குன்னு தான் இப்போ இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போறேன் நண்பா. ஸோ அதெல்லாம் என்னென்னு பார்க்கறது முதல் இப்போ தான் நம்ம சேனலில் நீங்கள் முதல் முறையாக ஒரு வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி ஸோ அப்படியே உங்களோட அனிமி பார்க்குற ஃப்ரெண்ட்ஸுக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க நண்பா. சரி வாங்க நண்பா, ரொம்ப பேசாம இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். சரி, இதுல நம்ம முதலாவது என்ன பார்க்க போறோம்னா, நம்ம ஏற்கனவே இந்த கிளாஸ் ரூம் ஆஃப் த எலைட் அனிமியோட சீசன் 1 தமிழ் தெலுங்கு ஹிந்தி டப்பா கூடிய சீக்கிரமா ரிலீஸ் பண்ண போறாங்கன்னு சொல்லியிருப்போம். ஆனா நாம சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 6 மாசமே ஆச்சு, இன்னுமே ரிலீஸ் பண்ணாம தான் வச்சிருந்தாங்க. ஆனா ஹிந்தி டப்ல மட்டும் நம்ம MX பிளேயர்ல ரிலீஸ் பண்ணிட்டாங்க நினைக்கிறேன். அதை தவிர தமிழ் தெலுங்கு டப் வந்து இன்னுமே ரிலீஸ் ஆகாம தான் இருந்தது. ஸோ இப்போ ஒரு வழியா அதை எப்போ ரிலீஸ் பண்ண போறாங்கன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க நண்பா. ஸோ அது எப்போன்னு பாத்தீங்கன்னா ஜூன் 18, அதாவது இன்னைக்கு ரிலீஸ் பண்ண போறாங்க நண்பா. ஸோ அது எதுல ரிலீஸ் பண்ண போறாங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம மியூஸ் இந்தியா யூடியூப் சேனல்ல ரிலீஸ் பண்ண போறாங்க. 9:30 PM ஹிந்தி டப்லையும் 10 PM தமிழ் டப்லையுமே ரிலீஸ் பண்றாங்க. ஸோ இதுக்கப்புறமா 10:30 தெலுங்கு டப்புமே ரிலீஸ் பண்றாங்க நண்பா. ஸோ மறக்காம எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு நம்ம மியூஸ் இந்தியா யூடியூப் சேனல்ல பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க நண்பா. ஸோ இதுக்கு முதல் நம்ம ஒன் பஞ்ச் மேன் அனிமியோட முதல் 3 சீசனுமே டெலிகாஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு தமிழ் தெலுங்கு டப்ல வியூஸ் போகல. ஸோ அது ஏன்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம சொனி சேனல்ல டெலிகாஸ்ட் பண்ணிட்டாங்க, அதோட ரெஞ்சிரோல் சைட்லயுமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. எத்தனை தடவைடா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க நண்பா. ஸோ டெய்லி ஒரு எபிசோட் படி ரிலீஸ் பண்ணுவாங்க. ஆனால் அது எத்தனை சீசன் வரைக்குமே இவங்க ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு தெரியல. ஏன்னா இப்போ ரீசெண்டாக கூட அட்டாக் ஆன் டைட்டன் அனிமியோட முதல் 2 சீசனை ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறமா சீசன் 3 எப்போ ரிலீஸ் பண்ண போறாங்கன்னு தெரியல நண்பா. ஸோ அதே மாதிரி இதுக்கும் நடக்காம இருந்தா சரி. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இவங்களுமே என்னதான் பண்றாங்கன்னு. வேணுனே பண்ணுவேடா. சரி, இந்த அட்டாக் ஆன் டைட்டன் அனிமியோட சீசன் 3 தமிழ் தெலுங்கு ஹிந்தி டப் வந்து எப்போதான் நம்ம மியூஸ் இந்தியாவில் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா இப்போதைக்கு வரதுக்கு சான்ஸ் இல்லை நண்பா. அடுத்த மாசமா அல்லது ஆகஸ்ட் மந்த்ல எதிர்பார்க்கலாம் போல. சரி, இதுக்கடுத்து அப்படியே நம்ம கிரஞ்சிரோல் சைடில் போனோம்னா ஒரு சில முக்கியமான அனிமியோட தமிழ் தெலுங்கு ஹிந்தி டப்பை இப்போ அவங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்க நண்பா. ஆனால் அதில் ஒரு பிரச்சனையுமே இருக்குது. அதாவது இப்போதைக்கு நம்ம கிரஞ்சிரோல் சைடில் ரிலீஸ் பண்ணாம நம்ம சோனி லைவ் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே போய் கிரஞ்சிரோல் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா இருக்குமே நினைக்கிறேன். ஸோ அங்கே தான் இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது நண்பா. ஸோ இப்போதைக்கு இந்த அனிமி எல்லாமே நம்ம கிரஞ்சிரோல் சைடில் ரிலீஸ் பண்ண மாட்டாங்களான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக பண்ணுவாங்க. ஆனால் அது எப்போ ரிலீஸ் பண்ண போறாங்கன்னு தெரியல. ஆனால் கூடிய சீக்கிரமா நம்ம கிரஞ்சிரோல் சைடில் இப்போ நான் சொல்ல போற அனிமியோட தமிழ் தெலுங்கு ஹிந்தி டப் எல்லாமே ஆட் பண்ணுவாங்க. ஆனால் இப்போதைக்கு சோனி லைவ் மூலமா தான் போய் பார்க்கலாம். ஸோ அங்கே அவைலபிளா இருக்குது. சோ அப்படி என்னென்ன அனிமி எல்லாமே ரிலீஸ் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முதல் இந்த அனிமியோட தமிழ் டப் வருமென்று நாம ஏற்கனவே சொல்லியிருப்போம். ஆனா இப்பதான் ஒரு வழியா இந்த அனிமியோட தமிழ் தெலுங்கு ஹிந்தி டப்பை ரிலீஸ் பண்ணிருக்காங்க நண்பா. சோ அது என்ன அனிமின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஃபுல் மெட்டல் அல்கெமிஸ்ட் பிரதர்ஹுட் அனிமி தான். முக்கியமா இந்த அனிமியோட ஹிந்தி டப் வந்து ஏற்கனவே நம்ம அனிமி டைம்ஸ்ல ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. சோ இப்போ அதே டப் தான் ரிலீஸ் பண்ணிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்ல, இது வந்து ஒரு நியூ டப் தான் ஹிந்திலயுமே கொண்டு வந்திருக்காங்க. சோ இப்போதைக்கு தமிழ் தெலுங்கு ஹிந்தி டப்ல முதல் 12 எபிசோட் தான் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ மொத்தமா 64 எபிசோட் இருக்குது. சோ இப்போதைக்கு 12 எபிசோட் தான் நீங்க பார்க்கலாம் நண்பா. சோ இதுக்கப்புறமா இருக்கிற மிச்ச எபிசோட் எல்லாமே கூடிய சீக்கிரமா ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்ப்போம். சோ இதை தவிர தெலுங்கு டப்ல ஒரு மிஸ்டேக் ஒன்றுமே பண்ணிருக்காங்க. அதாவது நீங்க தெலுங்கு டப்ல போய் முதலாவது எபிசோட பாத்தீங்கன்னா அங்க வந்து தமிழ் ஆடியோ தான் பிளே ஆகும். சோ தெலுங்கு ஆடியோ வந்து பிளே ஆகாது. சோ அதுக்கப்புறமா 2வது 3வது எபிசோட் எல்லாமே தெலுங்கு டப்ல பிளே ஆகும். சோ அதுல வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணிருக்காங்க. சோ அது வந்து இப்போ கரெக்ட் பண்ணிட்டாங்கன்னு தெரியல. ஆனா நம்ம கரெக்ட் பண்ணாம தான் இருந்தது. தமிழ் டப்ல எந்த பிரச்சனையும் இல்லை நண்பா. அதாவது ஆடியோல எந்த பிரச்சனையுமே இல்லைன்னு நினைக்கிறேன். சோ டப்பிங் எப்படி பண்ணிருக்காங்கன்னு தெரியல. சோ இனிமே தான் பார்க்கணும். நீங்க யாராவது பாத்துருந்தீங்கன்னா இந்த அனிமியோட தமிழ் டப்பிங் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நண்பா. முக்கியமா ஹிந்தி டப்ல வந்து கொஞ்சம் மோசமா தான் பண்ணிருக்காங்கன்ற மாதிரி அவங்களுமே கமெண்ட்ஸ்ல சொல்றாங்க. சோ தமிழ் தெலுங்கு டப் வந்து கொஞ்சம் நல்லா பண்ணிருப்பாங்கன்னு எதிர்பார்க்கிறேன். முக்கியமா இந்த ஃபுல் மெட்டல் அல்கெமிஸ்ட் பிரதர்ஹுட் அனிமி வந்து ஒரு தரமான அனிமி. சோ கண்டிப்பா மிஸ் பண்ணாம ட்ரை பண்ணி பாருங்க நண்பா. கூடிய சீக்கிரமா நம்ம கிரஞ்சிரோல் சைட்லயுமே கண்டிப்பா ஆட் பண்ணுவாங்க. சோ வெயிட் பண்ணி பார்ப்போம். சரி, இதுக்கப்புறமா நம்ம கைக்யூ அனிமியோட சீசன் 4 கோர் 2மே இப்போ தமிழ் தெலுங்கு ஹிந்தி டப்ல ரிலீஸ் பண்ணிட்டாங்க நண்பா. சோ யாராவது ரொம்ப நாளா வெயிட் பண்ணி கொண்டிருந்தீங்கன்னா அவங்களையுமே மறக்காம செக் பண்ணி பாருங்க நண்பா. இதை தவிர இந்த கைக்யூ அனிமியோட தமிழ் டப் வந்து நம்ம ஜியோ ஹாட்ஸ்டார்லயுமே அவைலபிளா இருக்குது. ஆனா அங்க வந்து வேற ஒரு டப் தான். அந்த டப்புமே ரொம்ப ரொம்ப சுமாரா தான் இருக்கு. சோ யாராவது புதுசா இந்த கைக்யூ அனிமியை பார்க்கணும்னு இருந்தீங்கன்னா அவங்க எல்லாருமே கண்டிப்பா இந்த கிரஞ்சிரோல் டப்பை ட்ரை பண்ணி பாருங்க நண்பா. சரி, இதுக்கு அடுத்து நம்ம பட்டாரி கூன்ஸ் இஸ் அபவுட் டு கொலாப்ஸ் என்கிற ஒரு அனிமியோட தமிழ் தெலுங்கு ஹிந்தி டப்புமே ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ மொத்தமா இந்த அனிமில 26 எபிசோட் இருக்குது நண்பா. சோ யாரும் இந்த அனிமி பார்த்திருந்தீங்கன்னா இந்த அனிமி எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சோ நானுமே இந்த அனிமி இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. சரி, இதுக்கு அடுத்து டிரைகன் ஸ்டாம்பேட் அனிமியோட சீசன் 1 தமிழ் தெலுங்கு ஹிந்தி டப்புமே இப்போ ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ மொத்தமா 12 எபிசோட் இருக்கு நண்பா. சோ இந்த அனிமியோட சீசன் 2 வந்து இந்த வருஷம் ஜனவரி மந்த்ல வீக்லி ஒரு எபிசோட் படி நம்ம கிரஞ்சிரோல் சைட்லயுமே ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. சோ அந்த அனிமி யாராவது பார்த்திருந்தீங்கன்னா இந்த அனிமியை மறக்காம செக் பண்ணி பாருங்க நண்பா. சோ அந்த அனிமியோட சீசன் 1 தான் இந்த அனிமி. அல்லது இந்த டிரைகன் ஸ்டாம்பேட் அனிமியோட ப்ரீக்வல் அனிமி இந்த டிரைகன் ஸ்டார்கேஸ் அனிமியை சொல்லலாம். சோ இப்போதைக்கு இந்த ரெண்டுமே தமிழ் டப்ல அவைலபிளா இருக்குது. சோ யாருக்கும் பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்க நண்பா. சரி, இதுக்கு அடுத்து நம்ம அரிஃப்ரூட்டா அனிமியோட சீசன் 1 தமிழ்
தெலுங்கு ஹிந்தி டப்புமே ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ மொத்தமா 13 எபிசோட் இருக்கு நண்பா. ஸோ இந்த அனிமி ஆல்ரெடி முதல் 2 சீசனுமே தெரியாம நம்ம கிரன்ச்ரோல் சைட்ல லீக் ஆயிருக்கும். ஸோ அதுக்கப்புறமா அவங்களுமே ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஆனா பைரசி வழியா இந்த அனிமியோட முதல் 2 சீசனுமே தமிழ் தெலுங்கு ஹிந்தி டப்ல இருக்குது. ஸோ இப்போதைக்கு சீசன் 1 தமிழ் தெலுங்கு டப் வந்து ஒபிஷியலா இந்த சோனி லைவ் மூலமா கிரன்ச்ரோல் சைட்ல பாத்துக்கலாம் நண்பா. ஸோ இதுவுமே அந்த அளவுக்கு வெர்த்தான அனிமியுமே சொல்ல மாட்டேன், ஓரளவுக்கு சுமாரான அனிமி தான். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்க. இதோட சீசன் 2 கூடிய சீக்கிரமா ஆட் பண்ணுவாங்க. சரி, இதுக்கு அடுத்து த ரைசிங் ஆஃப் த ஷீல்ட் ஹீரோ அனிமோட சீசன் 4 தமிழ் தெலுங்கு ஹிந்தி டப்பை இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க நண்பா. ஸோ முக்கியமா இந்த அனிமோட சீசன் 3 ஹிந்தி டப்பை ரிலீஸ் பண்ணாம தமிழ் தெலுங்கு டப்லயுமே ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ இப்போ இன்னைக்கு சீசன் 3 மற்றும் சீசன் 4 ஹிந்தி டப்புமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க நண்பா. ஸோ அதனால இந்த அனிமி யாரும் பார்க்காம இருந்தீங்கன்னா அவங்க எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. முதல் 2 சீசனோட சீசன் 3 மற்றும் சீசன் 4 டப்பிங் வந்து ஓரளவுக்கு நல்லா பண்ணிருக்காமனுமே சொல்றாங்க. ஸோ யாராவது பார்த்திருந்தீங்கன்னா இந்த அனிமி எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க நண்பா. இதை தவிர இந்த அனிமோட சீசன் 5 வரை இந்த வருஷம் ரிலீஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அதுவுமே எப்படி இருக்காண்டு. சரி, இவ்வளவு தான் நண்பா இப்போதைக்கு தமிழ் தெலுங்கு ஹிந்தி டப்ல நம்ம சோனி லைவ் மூலமா நம்ம கிரன்ச்ரோல் சைட்ல ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இதை தவிர இன்னுமே நிறைய அனிமி வந்து இந்த ஜூன் ஜூலை ஆகஸ்ட் மந்த்ல நம்ம கிரன்ச்ரோல் சைட்ல ரிலீஸ் பண்ண போறாங்க நண்பா. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். என்னடா வருஷம் ஜூன் மந்த்ல நம்ம கிரன்ச்ரோல் சைட்ல இருந்து நிறைய அனிமியை அடுத்தடுத்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் இப்பவுமே ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இன்னுமே ஒரு சில அனிமி எல்லாமே ரிலீஸ் பண்ணத்தான் போறாங்க. இதை தவிர நிறைய பேர் இந்த கிரன்ச்ரோல் சைட்ல போய் செக் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த அனிமியோட தமிழ் டப் எல்லாமே இருக்காது. ஸோ அது வந்து கூடிய சீக்கிரமா ஆட் பண்ணுவாங்க. ஸோ இப்போதைக்கு நீங்க சோனி லைவ் மூலமா தான் போய் பார்க்க முடியும் நண்பா. சோ கண்டிப்பா இதை எதுக்கு பண்றாங்கன்னே தெரியல. Why, Dada? Why? This is business. This is business. சரி, இதை தவிர நம்ம ஃபுல் மெட்டல் அல்கெமிஸ்ட் பிரதர்ஹுட் அனிமோட 64 எபிசோடுமே தமிழ் தெலுங்கு ஹிந்தி டப்ல நம்ம கிரன்ச்ரோல் சைட்ல ரிலீஸ் பண்ண பிறகு கண்டிப்பா நம்ம சோனி சேனலுமே நைட்டு 10 மணிக்கோ அல்லது 10:30க்கு டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. சோ அது எப்போன்னு தெரியல. இதோட முக்கியமா இந்த ஜூலை மந்த்ல என்னென்ன அனிமி எல்லாமே தமிழ் தெலுங்கு ஹிந்தி டப்ல ரிலீஸ் பண்ண போறாங்க லிஸ்ட்டுமே அடுத்த வாரம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க நண்பா. எப்பா உனக்கு 9 தானே கேட்டோம். அது அள்ளி போட்டு சொன்னா அதான் தெரியும். அள்ளி போட்டியா? அவன் கை காட்டுத பாருங்க, அள்ளி போட்டேன்டா. ஸோ இதோட முக்கியமா இப்போ நம்ம டெலிகிராமே ஒரு சில நாளைக்கு நம்ம இந்தியாவில் பேன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரியுமே இவங்களுமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் வருஷம் இந்த ஜூன் மந்த்ல இவங்க நிறைய அனிமியோட தமிழ் டப்பை ரிலீஸ் பண்ணுவாங்க நண்பா. சரி, போயிட்டு வரட்டா? போயிட்டு வாங்க, டாடா. சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை வந்து அந்த பெல்லில தட்டிடுங்க.